ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இணைபிரியா தோழிகளை பற்றின கதை தான். யாழினி, நிலா அப்படின்னு 2 நெருங்கிய தோழிகள். அவங்க 2 பேரும் ஹாஸ்டலில் தங்கி காலேஜில் பிகாம் டிகிரி படிச்சிட்ருக்காங்க சென்னையில். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே. மாதத்தில் 2 நாள் லீவு மெஸ் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. நிலா மட்டும் ஊருக்கு, அவங்களோட கிராமத்துக்கு போவாள். அது அழகிய பசுமை நிறைந்த சின்ன கிராமம். அவங்க வீட்டில் அம்மா, 2 தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ஊருக்கு போய் நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்துட்டு வருவாள். அவங்க அம்மா விவசாய வேலை பார்க்குறாங்க. கடைசி தங்கை 8வது படிக்கிறா. மூத்த தங்கை 11வது படிக்கிறா. ஏழ்மையான குடும்பம். நிலாவை அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவள் படித்து ஒரு வேலைக்கு போய் தான் தங்கை 2 பேரையும் படிக்க வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நிலா படிக்கிறா. லீவு முடிஞ்சு ஹாஸ்டல் போகும்போது சாப்பாட்டிற்கான காசு கொண்டு போகணும். அவளோட அம்மா அவள் வரும்போதெல்லாம் மெஸ்பில் செலவுக்குக்கான காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. நிலா வீட்டுக்கு வரும்போது தான் அவங்க கறி சமைச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளவு வறுமையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் நிலாவோட குடும்பம். இங்கே யாழினி மெஸ் க்ளோஸ் பண்ணினா வீட்டுக்கு போகாமல் வெளியே பிரைவேட் ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாள். 2 நாள் முடிஞ்சதும் திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்துடுவாள். யாழினியோட அப்பா அவளை வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லி அவளுக்கு பணம் போட்டு விடுவாங்க. வெளியே தங்குறதுக்கு அவளும் வீட்டுக்கு போகாமல் இருந்துக்குவாள். யாழினியோட அம்மா அவள் 5வது படிக்கும்போதே இறந்துட்டாங்க. யாழினி அம்மா கிளப்பில் டான்ஸ் ஆடி சம்பாதிக்கிறவங்க. அங்கே தான் அவங்க அப்பாவை மீட் பண்ணினாங்க. அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யாழினியோட அப்பா ஒரு அரசியல் பிரமுகர். இவங்க அம்மா 2வது திருமணம் என்பதால் அவ்வப்போது வருவதும் போவதுமா இருப்பாங்க யாழினியோட அப்பா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருடத்தில் குழந்தை, அதாவது யாழினி பிறந்ததும் அவங்க அம்மா கிளப்புக்கு போகிறதையே நிறுத்திட்டாங்க. யாழினி அப்பா வந்து செலவுக்கு மட்டும் கொடுத்துட்டு பார்த்துட்டு போவாங்க. யாழினிக்கு 5 வயசு ஆயிடுச்சு. 5 வயசு ஆனோடனே அவங்க அம்மா பள்ளியில் சேர்க்க விரும்பினாங்க. இப்போ யாழினியின் அப்பாவிடம் கூறும்போது அவங்க அப்பா அதுக்கு சம்மதிக்கலை. நான் அவள் அப்பா என்று அறிமுகப்படுத்த மாட்டேன் என்று மறுத்து விட்டார். யாழினியின் அம்மா யாழினியை அழைத்து சென்று பள்ளியில் தன் பெயரை வைத்து மட்டுமே சேர்த்து விட்டார். யாழினியும் நன்றாக படித்து வந்தாள். அவள் 5வது படிக்கும்போது அவளின் அம்மாவிற்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. 6 மாதத்திற்குள் மிகவும் மோசமான நிலையை அடைந்தாள். அவளது அம்மா யாழினி 5வது முடித்த விடுமுறையில் அம்மா இறந்து விட்டாள். யாழினியை தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல விருப்பமில்லாத அவளது தந்தை 6வது விடுதியில் தங்கி படிக்குமாறு சேர்த்து விட்டார். அது ஒரு அனாதை இல்லம். யாழினி ஒரு அனாதை, அவள் அம்மா இறந்து விட்டாள் என்று கூறி அவளை சேர்த்து விட்டார். அவளிடமும் தன் அப்பா என்று என்னை யாரிடமும் கூறக்கூடாது என்று அறிவுறுத்தினார். நேரம் கிடைக்கும்போது யாழினியின் அப்பா யாழினியை சென்று நேரில் பார்த்து ஒரு நாள் வெளியே அழைத்து சென்று அவளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து விட்டு வருவார். யாழினியும் நன்றாக படித்தாள். 10வதில் முதல் மதிப்பெண் பெற்று 11வதில் முதல் பாடத்தை தேர்வு செய்யாமல் அவளுக்கு பிடித்தவாறு வணிகவியல் பாடத்தினை தேர்வு செய்ய வேண்டும் என்று அப்பாவிடம் கேட்டால் அவள் அப்பாவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. 12வதில் மாநில அளவில் மதிப்பெண் பெற்றாள். பின் ஒரு பெரிய கல்லூரிக்கு அழைத்து சென்று பட்டம் படிக்க வேண்டும் என்று கேட்டாள். அவள் அப்பாவும் அங்கு சேர்த்து கல்லூரி விடுதியில் தங்குமாறு கூறினார். விடுதியில் விடுமுறை விடும்போது தனியார் விடுதியில் தங்குவதற்காக பணம் மற்றும் வசதியினை செய்து கொடுத்தார். இவ்வாறாக நடந்து கொண்டிருந்தது யாழினியின் சூழ்நிலை. நிலா
யாழினியின் மீது மிகுந்த அன்புடன் இருப்பாள். நிலா வீட்டு நிலைமை அறிந்து பொறுப்புடனும் கவனமாகவும் இருப்பாள். ஆனால் யாழினி சற்று பொறுப்பற்று இருப்பாள். ஏனென்றால் அவளிடம் பணம் அதிகமாக இருக்கும். தேவைக்கு அதிகமாகவே அவளுடைய அப்பால் அவளுக்கு கொடுப்பார். அவள் அம்மா இல்லாமல் இருக்கிறாள் என்பதற்காக அவளுக்கு செலவுக்கு அதிகமான பணங்களை கொடுத்து உதவி செய்வார். இவர்கள் இருவரும் நேர் எதிராக இருந்தாலும் ஒருவரையொருவர் பிரியாமல் இணைந்து இருப்பர். நிலா யாழினிக்கு அறிவுரை கூறினால் அதை அவள் பொருட்படுத்த மாட்டாள். இவர்களது கல்லூரி படிப்பும் நிறைவுற்றது. இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் சென்னையிலேயே ஒரு தனியார் விடுதியில் தங்கி வேலைக்கு செல்ல முடிவெடுத்தனர். ஆனால் யாழினியின் அப்பா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நான் உனக்கு வேண்டிய பணம் தருகிறேன், 2 வருடங்களுக்கு விடுதியிலே இருக்கும்படி கூறினார். யாழினியும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அவளுக்கும் வேலைக்கு செல்ல விருப்பமில்லை. நிலா கூறினாள் என்பதற்காகத்தான் அவள் அப்பாவிடம் கேட்டாள். 2 மாதங்கள் இருவரும் விடுதியிலேயே தங்கினர். நிலாவுக்கும் சேர்த்து யாழினி செலவினை செய்தாள். வேலை கிடைக்கவில்லை. ஒரு வழியாக ஒரு கம்பெனியில் நிலாவிற்கு வேலை கிடைத்தது. நிலாவின் மூத்த தங்கை பள்ளி படிப்பை முடித்து பக்கத்து ஊரில் உள்ள கல்லூரிக்கு சென்று படித்து வருகிறாள். நிலா தனது செலவிற்கு போக மீதமுள்ளதை தங்கையின் கல்லூரி படிப்பிற்கு கட்டி வருகிறாள். இவ்வாறாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. 2 வருடங்கள் கழித்து யாழினியின் அப்பா அவளுக்கு ஒரு வரன் பார்த்தார். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. ஏனென்றால் மாப்பிள்ளையும் ஆசிரமத்தில் தங்கி படித்தவர். அவர் முன்பு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துவிட்டு பின் தனியாக சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்ற ஆசையில் சொந்தமாக ஒரு ஜவுளிக்கடை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். நல்ல வருமானம், சொந்த வீடு இருந்தது. யாழினி வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவளும் சம்மதித்தாள். ஒரு கோவிலில் வைத்து ஆடம்பரமாக இல்லாமல் நண்பர்களை வைத்து கல்யாணத்தை முடித்து வைத்தார் யாழினியின் அப்பா. இப்போதுதான் அவருக்கு நிம்மதி, பாரம் குறைந்ததாக எண்ணினார். அவளை கைவிடாமல் நல்லபடியாக கரை சேர்த்து விட்டோம் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. யாழினியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். அவ்வப்போது நிலாவை தன் வீட்டிற்கு அழைப்பாள். நிலாவும் வந்து சென்றாள். நிலா தங்கைகளை படிக்க வைத்து கரை சேர்த்து விட்டுதான் பின் கல்யாணம் முடித்து கொள்வேன் என்ற உறுதியில் இருந்து வருகிறாள். இவ்வாறாக அவர்களின் நாட்கள் கடந்து செல்கின்றன. இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.